இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செம் 1ல இருக்கக்கூடிய ஃபார்மசூட்டிக் சப்ஜெக்ட்ல செமிசாலிட் டோசேஜ் ஃபார்மோட செகண்ட் பார்ட்டை நம்ம பார்க்க போறோம். இது செகண்ட் பார்ட்டோட என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். செகண்ட் பார்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா excipients used in the semi-solid dosage form. Excipients. Excipientsனா என்ன? Excipients அப்படிங்கிறது என்னன்னா ஒரு additional property கொண்டுள்ளதுதான் excipients அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு ட்ரக்க ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா அது அப்படியே நம்மளால மார்க்கெட்ல விட்டுற முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பேக்கிங் இருக்கு, கிளீனிங் ப்ராசஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த ட்ரக் அப்படியே நம்ம கெமிக்கலா நம்மளால எடுத்துக்க முடியாது. அதுல ஒரு பிட்டர் டேஸ்டா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு டேஸ்ட்ல இருக்கலாம். அது நம்ம ஓரலா எடுத்துக்க கூடியதா இருக்கணும். அது மாதிரி இருக்கும் போது இந்த எக்ஸிபியன்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த எக்ஸ்பியன்ஸ் எல்லாமே ஒரு அடிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த அடிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு செமிசாலிட் டோசேஜ் ஃபார்மை பெட்டர் அவைலபிலிட்டியா நம்மளால மாத்த முடியும். அந்த சில எக்ஸிபியன்ஸ் அதோட ஃபங்க்ஷன் என்னென்னங்கிறத வர்ற ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். Excipients are some excipients are antioxidants. Antioxidants அப்படின்னா என்னன்னா அது கெட்டு போகாத தன்மையை கொண்டது, அதுக்காக ஆட் பண்றது antioxidants சொல்றான். செமிசாலிட் பேசஸ். செமிசாலிட் பேசஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் பேஸ் இருந்தாதான் நம்மளால எக்ஸிபியன்ட், அதாவது ஒரு பர்டிகுலர் பேஸ் இருக்கும்போதுதான் செமிசாலிட் டோசேஜ் ஃபார்மை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கான செமிசாலிட் பேசஸ் ஆட் பண்றோம். கீலேட்டிங் ஏஜென்ட்ஸ், வெஹிக்கல்ஸ், மிசிலர் சாலுபிளைசர்ஸ், பஃபர்ஸ், preservatives, humectants, gelling agents, emulsifiers, permeation enhancers. இத ஒன்னொன்னா நம்ம என்னென்ன எக்ஸிபியன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிறத நம்ம வர ஸ்லைட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆன்டிஆக்சிடென்ட்ஸ். ஆன்டிஆக்சிடென்ட்ஸ்னா என்ன? Oxygen is a highly reactive atom, acts as a free radical which can attack by the body's healthy cells. இது ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹைலி ரியாக்டிவ் ஆட்டம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல், அதாவது அதை அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் தேர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த இதை என்ன பண்ணும், ஃபங்க்ஷன்லயும் நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனும் ஸ்ட்ரக்சர்லயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிரும் அப்படின்னு சொல்றாங்க. சம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆர் டோகோஃபெரால்ஸ், naturally available. Tocopherols அப்படிங்கிறது naturally available ஆனா ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆன்டிஆக்சிடென்ட்ஸ். butylated hydroxyanisole, BHA, ஷார்ட்டா BHA அப்படின்னு சொல்றாங்க. butylated hydroxytoluene, propyl gallate, etc. இதெல்லாம் சில ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், அவைலபிளான ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆன்டிஆக்சிடென்ட்ஸ்லாம் ஃபுட், காஸ்மெட்டிக்ஸ், ட்ரக்ஸ் இது எல்லாத்துலயுமே யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. These act at the chain propagation step where they break the free radical chain reaction. இது இந்த ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் போய் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னா செயின் ப்ரொபகேஷன் ஸ்டெப்ல போய் ஆக்ட் ஆகும். இது போய் they break the free radical chain reaction. free radical chain reactionsல போய் இந்த செயின் ப்ரொபகேஷன் ஸ்டெப்ல பிரேக் பண்ணுது, இந்த ஃப்ரீ ரேடிக்கலை பிரேக் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. தி ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் ஆர் ஆயில் சால்யுபிள். இந்த ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் எப்பவுமே ஆயில் சால்யுபிளா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ascorbic acid, it is a water soluble antioxidant which itself get oxidized to prevent drug oxidation. ascorbic acid அப்படிங்கிற ஒரு ஆசிட் மட்டும் இது வாட்டர் சால்யுபிள் ஆன்டிஆக்சிடென்ட். அது என்ன பண்ணும்னா தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிரும். ஏன் அது தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிக்குது அப்படின்னா டு பிரிவென்ட் ட்ரக் ஆக்சிடேஷன். ட்ரக் ஆக்சிடேஷன்ல இருந்து தன்னைத்தானே என்ன பண்ணிரும் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ணிக்கும். இதெல்லாம் தான் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ். ஆன்டிஆக்சிடென்ட்ஸ்ல என்ன பார்த்தோம், ஆக்சிஜனுங்கிறது ஒரு பெரிய ஹைலி ரியாக்டிவ் ஆட்டம். அது போய் நம்ம ஃப்ரீ ரேடிக்கல்ல அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்றப்போ
நம்மளோட பாடி ஹெல்த்தி செல்ஸ் எல்லாம் இதாகுது and gets distributed in the structure and functionsல போய் படுதுன்னு சொல்லியிருக்காங்க. Some antioxidants are tocopherol, butylated hydroxyanisole, butylated hydroxytoluene and propyl gallate. இந்த antioxidants எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா food, cosmetics and drugs. These acts like a chain propagation step. இந்த chain propagation stepல போய் அட்டாக் ஆகும்போது free radical chain reaction break பண்ணுது. இது எல்லாமே வந்து mostly oil soluble தான் இருக்கும். ascorbic acid மட்டும் water soluble. அதுவும் என்ன பண்ணுதுன்னா தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிக்குது. ஏன் தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தா to prevent the drug oxidation. அந்த ட்ரக்ல இருக்கக்கூடிய ஆக்சிடேஷனை prevent பண்றதுக்காக இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா semi-solid bases. Many drugs that are intended for the external purpose are designed as the semi-solid preparations or formulations. In many drugs, அதாவது நிறைய drugs வந்து external purposeக்காக டிசைன் பண்ணிருப்பாங்க. அந்த external purposeக்காக டிசைன் பண்றதுல the semi-solid preparations or formulationsல தான் யூஸ் பண்றாங்க. இதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ointments, paste, creams and suppositories. இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன். அதனாலதான் இந்த செமிசாலிட் பேசிஸை ஆட் பண்றாங்க. இது ஒரு காமனான எக்ஸிபியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ற எக்ஸிபியன்ட்ல மட்டும்தான் நம்மளால வந்து இந்த செமிசாலிட் பேசிஸை ஆட் பண்ண முடியும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ointments, paste and creams and suppositories. நெக்ஸ்ட் ointments அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செமிசாலிட்ஸ். ointments அப்படிங்கிறது செமிசாலிட்ஸ். suppositories அப்படிங்கிறது molded semisolids. The bases that are used in the semisolid are the ones that carry the drugs. அந்த பேஸ்ல தான் நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதுல தான் ட்ரக்ஸே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. These bases are also responsible for the absorption of the medicated compounds present. இந்த bases தான் என்ன அப்படின்னா responsible for the absorption of the medicament அப்சர்வ் பண்றதே வந்து இதோட வேலையே அந்த பேசஸோட வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தக்கூடிய என்ன அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பார்த்திருக்கோம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்க்கு அடுத்தது செமிசாலிட் பேசஸ் பார்த்திருக்கோம். செமிசாலிட் பேசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம். அது வந்து ஒரு பேஸ். அது செமிசாலிட் ஃபார்முலேஷன்ஸ்க்காக யூஸ் பண்றாங்க. எக்ஸ்டர்னலா யூஸ் பண்றது கூடியதுக்கான மட்டும்தான் செமிசாலிட் பேஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸிபியன்ட்டை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆயின்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து செமிசாலிட்ஸ். சப்போசிட்டரிஸ் எல்லாமே வந்து மவுல்டட் செமிசாலிட்ஸ். The bases that are used in the semisolid are the ones that carry the drugs. என்ன பேஸ் யூஸ் பண்றோமோ அதுதான் வந்து ட்ரக்ஸாவே ஆக்ட் பண்ணுது. அது இல்லாம இந்த மெடிகேட்மெண்ட் காம்போனன்ட்ஸோட அப்சார்ப்ஷனும் இந்த பேசஸ் தான் பார்த்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த செமிசாலிட் பேசஸோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். physical properties அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா it should have a smooth texture. It should have a smooth texture. அதாவது ஒரு ஸ்மூதா இருக்கணும். ஏதோ ஒரு ஹார்ட் சர்ஃபேஸும் இல்லாம ஸ்மூதா இருக்கக்கூடிய டெக்ஸ்சரா இருக்கணும். ஏன் அப்படி ஸ்மூத் டெக்ஸ்சர்ல இருக்கணும் அப்படின்னா அப்பதான் மிக்ஸ் பண்றதுக்கோ இல்ல நம்ம ட்ராபிக்கலா அப்ளை பண்றதுக்கோ ஈஸியா இருக்கும். அதனாலதான் இட் ஷுட் ஹாவ் அ ஸ்மூத் டெக்ஸ்சர். எலிகன்ட் இன் அப்பியரன்ஸ். அதாவது பாக்குறதுக்கே ஒரு இது இருக்கக்கூடாது, அருவருப்பா இருக்கக்கூடாது, எலிகண்டா இருக்கணும். ஸ்மூத் அதாவது ஃப்ரீ யூஸபிளா இருக்கணும். அதுதான் எலிகண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நாட் அண்ட் டீஹைட்ரேட்டிங். நாட் அண்ட் டீஹைட்ரேட்டிங் அப்படின்னா தண்ணி ஊத்துனாலும் அந்த பேஸோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்க கூடாது. அப்புறம் ஃப்ரீ ஃப்ரம் கிரிட்டி பார்ட்டிகல்ஸ். கிரிட்டி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன மைன்யூட்டான ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடாது. நான் கிரீஸியா இருக்கணும்.
நான் கிரீஸினா சும்மா கிரீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வளவளப்பு தன்மையா இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த கிரீஸில இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது, நான் கிரீஸியா தான் இருக்கணும். நான் ஸ்டெய்னிங். சப்போஸ் நம்ம டாபிக்கல்லயே ஹேண்ட்லயே எடுத்துக்கோங்க, அப்ளை பண்றோம் அப்படின்னா அதுல வேற ஏதாவது நம்ம கிளாத்தோ என்னமோ படுது அப்படின்னா அது ஸ்டெயின் ஆச்சுன்னா அதுவும் வந்து ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியே கிடையாது. நான் ஸ்டெய்னிங்கா இருக்கணும். நாட் ஹைக்ரோஸ்கோபிக், நாட் பி அன் ஹைக்ரோஸ்கோபிக், ஹைக்ரோஸ்கோபிக்கா இருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் a semi-solid basis. அடுத்தது இப்போ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அடுத்தது பிசியாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்க்க போறோம். பிசியாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்னா பிசியோலாஜிக்கல் என்னன்னா அது போய் நம்ம ஒரு இந்த பேசஸ் போய் வேற ஏதோ ஆயின்மெண்ட் கூட, இப்போ ஆயின்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்காக வேற இந்த பேஸ கூட நிறைய இது ஆட் பண்ணும்போது அது எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றதுதான் பிசியோலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இட் ஷுட் ஹாவ் அ கம்பேட்டபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா ஈஸியா அந்த இது கூட கம்பேர் ஆயிரணும். ரொம்ப இப்போ ஹார்டா இருக்கக்கூடாது, இந்த பேசஸ் நம்ம போட்டு கலக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிற அந்த ஹார்ட்னஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, கம்பேட்டபிலிட்டியா இருக்கணும். மிசிபிலிட்டி இன் தி சென்ஸ் ஸ்கின் செக்ரேஷன்ஸ், மிசிபிளா இருக்கணும். ஸ்கின்ல ப்ரொடியூஸ் பண்ற எல்லா செக்ரேஷனுக்கும் மிசிபிலிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அது வந்து ஸ்மூத் டெக்ஸ்சரா மிசிபிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் மிசிபிலிட்டி. லோ சென்சேஷன் இண்டெக்ஸ், அந்த சென்சேஷன் நமக்கு அப்ளை பண்ணிருக்க சென்சேஷன் வந்து ஒரு ஹார்ட்னஸா இருக்கக்கூடாது, ஐயோ இது என்னமோ இருக்கே அப்படிங்கிற அந்த சென்சேஷன் வந்து நமக்கு வந்து லோ சென்சேஷனா இருக்கணும். அப்பதான் வந்து அப்படி இருக்கக்கூடிய அந்த பேசஸ் இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து டாபிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கு நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். இதெல்லாம் இருக்கக்கூடிய பிசியோலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். எதெல்லாம் இருக்கக்கூடாத பிசியோலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இட் ஷுட் நாட் இரிட்டேட் தி அப்ளைட் ஏரியா. உங்களுக்கு கையில அப்ளை பண்றீங்க, டாபிக்கலா அப்ளை பண்றீங்க, சப்போஸ் பாண்ட்ஸ் கிரீமே நீங்க ஃபேஸ்க்கு எடுத்துக்கோங்களேன், அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், அது வந்து ஸ்மூத் டெக்ஸ்சரா இருக்கு, கம்ப்ளீட்டா மிசிபிள் ஆகுது. ஸ்கின் செக்ரேஷன்ஸ், அதாவது ஸ்வெட்னஸ் வந்தா கூட அது வந்து வெளியே விடுறது இல்ல, அந்த கம்ப்ளீட் மிசிபிலிட்டி இருக்கு உங்களுக்கு. லோ சென்சேஷன் இண்டெக்ஸ், அது போட்டிருந்தாலுமே நமக்கு வந்து போடாத மாதிரி தான் ஃபீல் ஆகும். இதெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து ஒரு செமிசாலிட் ப்ரிப்பேர் பண்ணும், செமிசாலிட் ஆயின்மெண்ட், கிரீம், பேஸ்ட், ஜெல்லிஸ் இதெல்லாம் மேக் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டிஸும் நமக்கு கரெக்டா இருக்கணும். இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒண்ணு, எதெல்லாம் இருக்கக்கூடியது. நம்ம போடுற அந்த ஃபேஸ் கிரீம்ல உங்களுக்கு இரிட்டேட் ஆச்சுன்னா அது திருப்பி நமக்கு யூஸ் பண்ண தோணுமா? தோணாது. அதனாலதான் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இட் ஷுட் நாட் இரிட்டேட் தி அப்ளைட் ஏரியா. அப்ளைட் ஏரியால இருந்து இரிட்டேஷனே இருக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் அஃபெக்ட் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்கின். இப்போ நீங்க அப்ளை பண்ற அந்த இதுல வந்து ஒரு இரிட்டேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அந்த ஸ்கின்லயே உங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது, நம்ம அப்ளை பண்ண ஏரியாக்கும் மற்ற ஏரியாக்கும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டார்க்கா ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் ஃபேஸ் க்ரீம் எடுத்து பாருங்க, ஃபேஸ் க்ரீம் எடுத்து போட்டீங்க அந்த ஒரு 1 டே விட்டுறீங்க, உங்களுக்கு ஸ்மூத் டெக்ஸ்சர் அதெல்லாம் உங்களுக்கு கம்பேட்டபிலிட்டியா எல்லா டெக்ஸ்சரும் இருக்கு. ஆனா அடுத்த நாள் உங்களுக்கு அந்த இடத்துல போட்ட இடத்துல எல்லாம் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்துருன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரிதான் அந்த நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸையும் எஃபெக்ட் பண்ணாம இருக்கணும். அதோட மேஜர் சோர்ஸ் தான் வந்து என்னன்னா பிசியோலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ செமிசாலிட் பேசிஸோடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், பிசியாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அடுத்தது அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்க்கலாம். அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்ன? இட் ஷுட் பி அப்ளைட் வித் ஈஸ் ரிலீசிங் அப்ரோப்ரியேட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி ட்ரக்ஸ். அதாவது இது என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டா ஆக்சுவலி நமக்கு ஆயின்மெண்ட்ஸோ கிரீம்ஸோ ப்ரிப்பேர் பண்ணி வரும்போதே வந்து எல்லா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ட்ரக்கும் காமனா ஒரே ஓர்ஸா தான் இருக்கும். அந்த இதை வந்து ஒரு இடத்துல கம்மியாகவும் இன்னொரு இடத்துலையும் வந்து அதிகமாகவும் அப்ளை பண்ணக்கூடாது. கம்ப்ளீட் ரிலீசிங் ஆஃப் தி அப்ரோப்ரியேட் ட்ரக் கான்சென்ட்ரேஷனோட அப்ளை பண்ணணும்.
it should be washable with water. It should be washable with water அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணிட்டோம், கொஞ்ச நேரம் மெடிக்கேட்மெண்ட்டுக்காக அதை அப்படியே விட்டுட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்த நீ வந்து வாஷ் பண்ணா அது போயிடணும். வாஷ் பண்ணிட்டு அது போகல அப்படின்னா அது வந்து ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸா மாறிடும். இதெல்லாம் தான் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ். செமிசாலிட் பேசஸ் உடைய என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்த்திருக்கோம், physiological properties பத்தி பார்த்திருக்கோம், and application properties பத்தி பார்த்திருக்கோம். Next, selection of the semi-solid bases. ஒரு semi-solid bases select பண்ணணும் அப்படின்னா எப்படியெல்லாம் select பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அதோட drug release rate பத்தி பார்க்கணும். அதாவது இப்ப டாபிக்கலா நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அதோட எஃபெக்ட் இருக்கு, சட்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா அதோட ட்ரக் ரிலீஸ் ரேட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை தான் வந்து நம்ம பார்த்து சூஸ் பண்ணணும் இந்த செமிசாலிட் பேசிஸ்ல. The rate and extent of the percutaneous drug absorption upon the topical application. அதோட ரேட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் percutaneous drug absorption. நம்ம ஸ்கின்ல நிறைய லேயர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். அந்த ஸ்கின் லேயர்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம பயாலஜிக்கல் அப்ளிகேஷனுக்குள்ள போகணும். அப்படி போனாதான் அதோட எஃபெக்டே இருக்கும். அதான் வந்து அதோட ரேட் அண்ட் எக்ஸ்டென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. occlusion of the moisture from the skin. occlusion of the moisture from the skin அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட், அதாவது விரிசல் உழுவாத தன்மை, ரொம்ப ட்ரை ஆக்காம எந்த அளவுக்கு அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட்டை மெயின்டைன் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கறது தான் occlusion of the moisture content from the skin. அடுத்தது drug stability of the ointment base. அந்த ட்ரக்கோட ஸ்டெபிலிட்டி எவ்வளோ நேரம் அந்த ஆயின்மெண்ட் பேஸ்னால கெப்பாசிட்டி ஹோல்டு பண்ண முடியும், அந்த ஒரு பர்டிகுலர் பேஸ்னால எவ்வளோ ட்ரக்கை அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியும், எவ்வளோ ஸ்டேபிளா அதனால வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கறது தான் drug stability of the ointment base. Next, effect of the drug that produce on the consistency of the base. The drug எவ்வளோ drug effect ஆகுது produce by on the consistency of the base. எவ்வளோ drug அதனால வந்து அந்த consistency of a base மூலமா ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது effect of drug that produce on consistency of the base. Washability of the base. washability அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாஷ் பண்ணா எவ்வளோ நேரத்துல அந்த பேஸ் தாக்கி பிடிக்க முடியும், எவ்வளோ சீக்கிரத்தில் அந்த பேஸை வாஷ் பண்ண முடியுது அப்படிங்கிறது வாஷபிலிட்டி ஆஃப் தி பேஸ். சர்ஃபேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி அப்ளைடு ஏரியா. சர்ஃபேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது நம்ம அப்ளை பண்ணிட்டோம், அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதோட சர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கு. சர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு க்ரீம் எடுத்து அப்ளை பண்றீங்க, க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணும்போது ஒரு இடத்துலையும் இருக்கணும். அந்த க்ரீமை அப்ளை பண்ண உடனே தண்ணியாட்ட போச்சுன்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா, இருக்காது. அதனாலதான் அதை எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா சர்ஃபேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி அப்ளைட் ஏரியா. அதோட சர்ஃபேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கணும் அது அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் செலெக்ஷன் ஆஃப் தி செமிசாலிட் பேசஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிளாசிபிகேஷன். செமிசாலிட் பேசஸோட மேஜர் கிளாசிபிகேஷனை பத்தி பார்க்கலாம். கிளாசிபிகேஷன் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செமிசாலிட் பேசஸ், ஒலிஜினஸ் ஆர் ஹைட்ரோகார்பன் பேசஸ். ஒலிஜினஸ் அப்படிங்கிறது இல்லைன்னா ஹைட்ரோகார்பன் பேசஸ் பத்தி. அப்சார்ப்ஷன் ஆர் எமல்சிஃபையபிள் பேசஸ், நான் எமல்சிஃபைட் பேசஸ் ஆர் வாட்டர் இன் ஆயில் எமல்ஷன் பேசஸ். எமல்சிஃபையிங் பேசஸ், water in oil emulsion bases, oil in water emulsion bases, water soluble bases. ஓகே, அடுத்தது இதெல்லாம் தான் ஒரு மேஜர் கிளாசிபிகேஷன். இந்த கிளாசிபிகேஷன் பத்தி ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ஒலிஜினஸ் ஆர் ஹைட்ரோகார்பன் பேசஸ். இந்த ஒலிஜினஸ் ஆர் ஹைட்ரோகார்பன் பேசஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா these are the bases that are fats, fixed oils, hydrocarbon, the silicones.
இங்க வந்து ஹைட்ரோகார்பன் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. இங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஹைட்ரோகார்பன் இந்த ON எடுத்துருங்க. These bases are the fats, fixed oils or hydrocarbon, the silicons. இந்த oleaginous or hydrocarbons அப்படிங்கறத நம்ம என்னன்னு பார்க்கிறோம். அந்த oleaginous or hydrocarbon basesல என்னெல்லாம் இருக்கும்? ஃபேட்ஸ் இருக்கும், ஃபிக்ஸ்ட் ஆயில்ஸ் இருக்கும், அது அப்புறம் ஹைட்ரோகார்பன்ஸ் தி சிலிகான்ஸ் இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன்ஸ் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து செமிசாலிட் பேசஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹைட்ரோகார்பன் பேசஸ் அப்படின்னு சொல்றோம். These are anhydrous and hydrophobic in nature. Anhydrous and hydrophobic in nature. அதாவது வாட்டர் acceptability இதுல அதிகமா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. Do not observe water, thus they are non-washable. வாட்டர் கூட அப்சர்வ் ஆகாததுனால இது நான் வாஷபிள். வாஷ் பண்ணாலுமே வந்து ஒரு கிரீஸியான ஒரு அப்பியரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். Their applications are avoided on the infected skin. எந்த ஒரு செமிசாலிட் டோசேஜ் ஃபார்முமே நம்ம இன்ஃபெக்டட் ஸ்கின்ல எப்பவுமே யூஸ் பண்ண கூடாது. அதே மாதிரி தான் இந்த oleaginous or ஹைட்ரோகார்பன் பேஸும் நம்ம இன்ஃபெக்டட் ஸ்கின்ல எப்பவுமே செமிசாலிட் பேசஸை யூஸ் பண்ணக்கூடாது. These are occlusive and compatible in nature. Occlusive and compatibility in natureனா நம்ம யூஸ் பண்றதுக்கு ஈஸியாகவும் கம்பேட்டபிலிட்டியாகவும் இருக்கு. அதாவது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. These have compatibility in nature அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. They act like a protectants, emollients and vehicles for hydrolyzable drugs. இதெல்லாம் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படிலாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா ப்ரொடெக்டன்ஸா ஆக்ட் ஆகுது, எமோலிட்டன்ஸா ஆக்ட் ஆகுது, அண்ட் வெஹிக்கிள்ஸ் ஃபார் தி ஹைட்ரோலைசபிள் ட்ரக்ஸ். ஹைட்ரோலைசபிள் அப்படின்னா ஒரு வாட்டர்ல இம்மிசிபிள் ஆகாத ட்ரக்ஸ் கூட இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் white petroleum, white ointment, hard and liquid petroleum. These are the examples of the oleaginous or hydrocarbon bases அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹைட்ரோகார்பன் பேசஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேட்ஸ் இருக்கும், ஃபிக்ஸ்ட் ஆயில்ஸ் இருக்கும், ஹைட்ரோகார்பன் தி சிலிகான்ஸ்ல இருக்கும், அன்ஹைட்ரஸா இருக்கும், ஹைட்ரோஃபோபிக் இன் நேச்சர். இது வாட்டர் கூட அக்செப்ட் பண்ணாதனால these are non-washable. Their applications are avoided on the infected skin. Infected skinல இதோட அப்ளிகேஷன் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். These are occlusive and compatible in nature. இது கம்பேட்டபிளா இருக்கணும், இல்லைன்னா அக்ளூசிவா இருக்கணும். இதெல்லாம் எப்படிலாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா protectants, emollients and vehicles for hydrolyzable drugs னு சொல்லலாம். Examples are white petroleum, white ointment, hard and liquid ether, liquid petroleum. அடுத்த கிளாசிஃபிகேஷன் பத்தி பார்க்கலாம். அப்சார்ப்ஷன் ஆர் எமல்சிஃபயபிள் பேசஸ். அப்சார்ப்ஷன் ஆர் எமல்சிஃபயபிள் பேசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுவும் வந்து ஒரு அன்ஹைட்ரஸ் பேசஸ் which maintain the ointment like consistency even after absorbing a huge amount of water. அதாவது இங்க HIFGE அப்படின்னு இருக்கு, அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அது வந்து ஹியூஜ் அப்படின்னு சொல்றது, ஹியூஜ் amount of water. These are poorly occlusive. occlusive இருக்கும், occlusive இருக்காது. ஏன்னா இது வந்து அன்ஹைட்ரஸாவும் இல்லை. Their applications include their use as emollients and vehicles for the aqueous and solid drugs. இது வந்து ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். இது என்ன ரெண்டு டைப் அப்படின்னு பார்த்தோம்னா, non-emulsified bases produce water in oil emulsion by absorbing water and aqueous solution. அதாவது non-emulsified, emulsionே கிடையாது, water in oil emulsion by absorbing water and aqueous solution. Example, wool, fat, wool alcohol, beeswax and cholesterol. Water in oil emulsion bases. These are also similar to the non-emulsified bases with respect to their properties. They absorb comparatively large amount of water. Example, hydrous, wool, fat and linoleum. இதெல்லாம் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ்.
நமக்கு வந்து இது ஃபுல்லா கிளாசிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு இல்லை. ஒலிகினியஸ் ஆர் ஹைட்ரோகார்பன் பேசஸ், அப்சார்ப்ஷன் ஆர் எமல்சிஃபையபிள் பேசஸ், எமல்சிஃபையிங் பேசஸ். இல்லை அடுத்த டைப் எப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் இன் ஆயில் எமல்ஷன் பேசஸ். அந்த வாட்டர் இன் ஆயில் எமல்ஷன் பேசஸ்லாம் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா அன்ஹைட்ரஸாக இருக்கணும், ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சராக இருக்கணும். அதாவது வாட்டர் இன் ஆயில், அந்த வாட்டர் இன் ஆயில் எமல்ஷனாக யூஸ் பண்ணும்போது இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டர் கூட ரிலேட் ஆயிருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இது ஹைட்ரஸாக இருக்கணும், ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சராக இருக்கணும். ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டர் லவ்விங், ஹைட்ரோஃபோபிக்னா வாட்டர் ஹேட்டிங். இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சராக இருக்கணும். இட் ஷுட் அப்சார்ப் வாட்டர், இட் cannot be washed, can't be washed. Their thermal conductivity and occlusion property is low. Thermal conductivity occlusion property லோவா இருக்கணும். Similar to the absorption basis. Absorption basis எப்படிலாம் இருக்கணும் அதே மாதிரி தான் இந்த water in oil emulsion basis இருக்கும். These bases are applied as the emollients, cleansing creams and vehicles for the solid syrups, solid, liquid or non-hydrosoluble drugs. Non-hydrosoluble drugs எல்லாத்துக்குமே வந்து இந்த பேசஸ் யூஸ் பண்ணலாம். இந்த எமோலிட்டன்ஸாவும் யூஸ் பண்ணலாம். எமோலிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படிங்கிறது எப்படி சொல்றது, ஒரு ஹை குவாலிட்டி ஆஃப் அ சாஃப்ட்னிங் ஆர் ஸ்மூத்திங் த ஸ்கின் இருக்கணும். அதுதான் எமோலிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல ஸ்மூத்தான ப்ராப்பர்ட்டிஸை கொண்டது தான் வந்து எமோலிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கிளீன்சிங் கிரீம்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் ஃபார் சாலிட், லிக்விட் ஆர் நான் ஹைட்ரோசபிள் ட்ரக்ஸ். எக்ஸாம்பிள் கோல்டு டைப். எக்ஸாம்பிள் அதில் என்ன கோல்டு டைப், ஹைட்ரஸ் லெனோனின், ரோஸ் வாட்டர் ஆயின்மெண்ட் அண்ட் ஹைட்ரோகார்பன். இதெல்லாம் வந்து வாட்டர் இன் ஆயில் எமல்ஷன் பேசஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆயில் இன் வாட்டர் எமல்ஷன் பேசஸ். ஆயில் இன் வாட்டர் எமல்ஷன் பேசஸ்லாம் எப்படி இருக்கணும், இதுவும் ஹைட்ரஸாக இருக்கணும், வாட்டர் சால்யூபிளாக இருக்கணும், அப்சார்பபிளாக இருக்கணும், வாட்டர் வாஷபிளாக இருக்கணும். இதெல்லாமே வந்து ஆயில் இன் வாட்டர் எமல்ஷன் பேசஸ். Example Carbovax, polyethylene glycols or hydrated gums. Example some of the drugs act like drug carrier or vehicle includes PEG ointment and polybase etc. இதெல்லாம் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆயில் இன் வாட்டர் எமல்ஷன் பேசஸ். அடுத்தது வாட்டர் சால்யூபிள் பேசஸ். வாட்டர்ல என்னென்னலாம் சால்யூபிள் பேசஸ் யூஸ் பண்ணலாம், வாட்டர் சால்யூபிளா நம்ம என்னென்ன பேஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். These bases are oil free. இதுல ஆயிலே இருக்காது. These shows complete solubility in water. Complete solubility இருக்கிறதுனால இது water soluble bases அப்படின்னு சொல்றோம். These are hydrous as well as anhydrous in nature. இது வந்து ஹைட்ரஸாவும் ஆக்ட் ஆகும், அன்ஹைட்ரஸாவும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா polyethylene glycol, polysorbates and macrocols. இதெல்லாம் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வாட்டர் சால்யூபிள் பேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கீலேட்டிங் ஏஜென்ட்ஸ். கீலேட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா என்ன, இட் ப்ரிவென்ட்ஸ் தி ஆக்சிடேஷன் of a product catalyzed by traces of heavy metals. Chelating agents அப்படின்னா it should have the trace amount of heavy metals. It should have, அதாவது இன்னொரு இது போய் பைண்ட் ஆகி சில காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாலிகுல்ஸா ஃபார்ம் ஆகுறது தான் வந்து ஆக்சிடேஷன் of the product catalyzed by even a trace amount of heavy metals. EDTA யூஸ் பண்றாங்க. கீலேட்டிங் ஏஜென்ட்ஸ்க்காக EDTA யூஸ் பண்றாங்க. EDTA அப்படின்னா என்னன்னா எத்திலீன் டைஅமைன் டெட்ரா அசிட்டிக் ஆசிட். இதுதான் வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய மேஜர் EDTA காம்பவுண்ட். இந்த EDTA காம்பவுண்ட் தான் நம்ம பாடியில இருக்கக்கூடிய மோஸ்ட் சைக்ளிக் ப்ராசஸ்க்கு கீலேட்டிங் ஏஜென்ட்ஸா ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிட்ரிக் ஆசிட், டாட்டரிக் ஆசிட்ஸ். டாட்டரிக் ஆசிட்ஸ் கூட அதுவும் கூட சில கீலேட்டிங் ஏஜென்ட்ஸ் that binds with the heavy metals. This causes the unavailability of the metal ions to catalyze the oxidation. This causes the unavailability அப்படின்னா metal ions to catalyze the oxidation process.
Example, EDT is a buffer system avoids the degradation of the drugs like prednisone and ascorbic acid. Next பார்த்தோம் அப்படின்னா next excipient என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா vehicles அப்படிங்கிறது என்ன அப்படின்னா water is used as a universal solvent. water அப்படிங்கிறது தான் வந்து universal solvent யூஸ் பண்றது. vehicle அப்படின்னா என்னன்னா ஒரு drug எடுத்துக்கும் போது அது எதுல solubilize ஆகி யூஸ் ஆகும், யூனிவர்சல் சால்வெண்டா யூஸ் ஆகுறது வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் டு அதர் சால்வெண்ட்ஸ் ஆர் கிவன் டு ஸ்டெபிலைஸ் தி ட்ரக்ஸ். ப்ரிஃபரன்ஸ் டு அதர் சால்வெண்ட்ஸ்க்காகவும் நம்ம இந்த வெஹிக்கல்ஸை யூஸ் பண்ணலாம். அதர்ஸ் இன்க்ளூட் எத்தனால், அசிட்டைல் ஆல்கஹால் அண்ட் ஃபினால். சில அதர் வெஹிக்கல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனால், அசிட்டைல் ஆல்கஹால், ஃபினால் எக்ஸெட்ரா. Using these solvents, water catalyzes the oxidation effect. The rate of reactions are correlated with the physiochemical properties of the solvents. Physiochemical solvents, water catalyzes the oxidation effect. இந்த solvents எல்லாம் யூஸ் பண்ணி water catalyze பண்ண முடியும் oxidation effectல. The rate of the reactions are correlated with the physiochemical properties of the solvent like internal pressure, solubility parameter, dielectric constant and the ionic strength. இந்த vehicles யூஸ் பண்ணி இந்த solvents யூஸ் பண்ணி internal pressure நம்ம calculate பண்ண முடியும், solubility parameter calculate பண்ண முடியும், dielectric constant calculate பண்ண முடியும், ionic strength calculate பண்ண முடியும். Water for injections is suitable for the ophthalmic semi-solid preparation. அதாவது ஒரு ophthalmic semi-solid preparationக்காக இந்த vehiclesலாம் யூஸ் பண்ண முடியும். ointments, drops and gels. இதெல்லாம் தான் vehicles யூஸ் பண்ணக்கூடிய ஒரு semi-solid preparation அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா first வந்து antioxidants பத்தி பார்த்தோம், அடுத்தது semi-solid bases பத்தி பார்த்தோம், chelating agents பத்தி பார்த்தோம், vehicles பத்தி பார்த்திருக்கோம். next micellar solubilizers. micellar solubilizers அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். micellar solubilizers slide மிஸ் ஆகுது, நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம். அடுத்தது பஃபர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பஃபர்ஸ்னா என்ன அப்படின்னா இது வந்து pH பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று தான் buffers. இந்த buffers are the drug that when H plus or OH minus ions, hydrogen ions or hydronium ions acts as a catalyst of the oxidation. Compatibility between the skin and the dosage form is assured by this buffers. அதாவது நம்ம டாபிக்ல அப்ளை பண்ணும்போது அதோட compatibility எப்படி இருக்கணும், அதோட ஸ்கின்னுக்கும் நம்மளோட டோசேஜ் ஃபார்முக்கும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கிறது தான் buffers. அது எவ்வளவு தூரம் நமக்கு pH மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறது தான் buffers. drug solubility is also aided by buffer systems. drugோட solubility எப்படிலாம் நம்ம உடம்புல soluble ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு 8 ஃபேக்டருமே வந்து இந்த buffer systems தான். A buffer of a suitable pH maintains the maximum stability of the drug product. ஒரு buffer அப்படின்னா என்ன, அந்த buffer எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னா அந்த pH எவ்வளவு தூரம் மெயின்டைன் பண்ணுது, அதோட ஸ்டெபிலிட்டி, the drug stability இந்த pH ஆன buffers எவ்வளவு தூரம் அது சஸ்டைன் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து buffers அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதோட சில எக்ஸாம்பிள்ஸ், சில பஃபர்ஸ் யூஸ் பண்ற சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா sodium citrate, sodium acetate, potassium metaphosphate etc. இதெல்லாம் தான் சில buffers that are used in the common excipients that are used in the making the semi-solid dosage form. ஒரு semi-solid dosage form prepare பண்ணும்போது இந்த சில buffers-லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் common examples. இது வரைக்கும் பார்த்தது என்னென்ன அப்படின்னா
vehicles பார்த்திருக்கோம், chelating agents பார்த்திருக்கோம், emulsifiable bases, அதாவது semi-solid bases பத்தி பார்த்திருக்கோம், antioxidants பத்தி பார்த்திருக்கோம். Antioxidants, semi-solid bases, chelating agents, vehicles and buffers பத்தி பார்த்திருக்கோம். Next slideல நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா micellar solubilizers, preservatives, humectants, gelling agents, emulsifiers and permeation enhancers அதை பத்திலாம் பார்க்கலாம்.